இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த சிவநாட்டி மூலமா தான் சந்திராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த சிவநாட்டி எப்படி உங்க ஆபீஸ்க்கு போனாங்கிற விஷயம் தெரியலையே. அதான் மாமா எனக்கும் ஒண்ணும் புரியல. கிராமத்துல இருக்கிறவன் எப்படி சென்னைக்கு போய் சகலோடைய ஆபீஸ கண்டுபிடிச்சான்னு ஒன்னும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கேன் மாமா. மாமா ஆனா ஒண்ணு, கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் அத்தைக்கு இந்த உண்மை தெரியாம இருக்கணும். இல்லன்னு வைங்க, அத்தை நமக்கு கும்பிபாகம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா மாப்ள, இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வரைக்கும் சந்திராவுக்கு எந்த உண்மையும் தெரியாம இருந்துச்சு. இப்ப எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க யாருங்கிற விஷயத்த ஈஸ்வரிட்ட சொல்லி அவ நிரூபிக்காம இருக்க மாட்டா. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல மாமா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடியும் மாப்ள? கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே அத்தைக்கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? ஆமா மாமா, அத்தை என்ன ரொம்ப நம்புறாங்க. அவங்களை இப்படி ஏமாத்திட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. மற்றவங்க விஷயத்துல அவங்க எப்படியோ, என் விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்காங்க. நான் யாரு என்னன்றதே அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே அவங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது சரியில்லை மாமா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. நாளைக்கு சந்திரா மேடம் மூலமாவோ இல்லை வேற யாராவது மூலமாவோ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க. என்னதான் ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறது தான் நல்லது. அதுக்காக எல்லா உண்மையும் சொல்லிட போறீங்களா? ஆமா மாமா, நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடியட்டும். நானே அவங்ககிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. எப்பா சகல, என்னப்பா அசால்ட்டா உண்மையை சொல்ல போறேன்னு சொல்ற? அத சொன்னா பெரிய பிரச்சனை வெடிக்கும்பா. இங்க பாரு, நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அத்தை உன்னைய மரியாதையா நடத்துவாங்க. அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வையே, அடுத்த நிமிஷமே உன்னை தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா மாப்ள, எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க. இல்ல மாமா, இதுல யோசிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. சரி மாப்ள, அந்த சமயத்துல இதை பத்தி பேசிக்கலாம். முதல்ல இந்த விஷயம் இப்போதைக்கு ஈஸ்வரிக்கு தெரிய வேண்டாம். முதல்ல கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும். ஆமா சகல, மாமா சொல்றதா கரெக்ட்.